அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் திருநள்ளாறு சாலையில் 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் புதூர் என்று சொல்லப்படக்கூடிய திருக்கண்டிகைபுரம் அப்படிங்கிறது குபேரஸ்தலமாக விளங்கக்கூடியது. செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் தன் செல்வம் அனைத்தையும் இழந்தபோது இந்த கோவில் ஈசனை வழிபட்டு செல்வத்தை திரும்ப பெற்றதனால் இந்த ஸ்தலம் குபேரஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடியது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சனத் குமாரேஸ்வரரையும் தெற்கு நோக்கி உள்ள அன்னை சௌந்தரிய நாயகையையும் வழிபடும் பொழுது குரு தட்சிணாமூர்த்தியும் சேர்த்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா இழந்த செல்வங்களை மீட்டெடுக்கக்கூடிய சக்தியாக இந்த ஸ்தலம் விளங்குகின்றது. எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணம் திருநள்ளாறு ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது எஸ் புதூர். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும்போது கும்பகோணம்லாம் போயிட்டு வரும்போது இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மிக முக்கியமாக இழந்த சொத்துக்கள் சடனாக உங்கள் கையில் சொத்து விட்டுலாம் போயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு